السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். தஸ்கீர் என்ற பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தஸ்கீரில் முதல் பகுதியில் 4 பாடத்தை நாம் கண்டோம். தஸ்கீர் என்றால் என்ன? ஒரு வார்த்தைக்கு சிறியது அல்லது இலக்காரமானது அல்லது குறைவாக இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக தஸ்கீர் சீகா பயன்படுத்தப்படும் என்றும், அதே போல ஃபுஐல் வசனில் வரும் 3 எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்கீர் ஃபுஐல் வசனும், 4 எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்கீர் ஃபுஐல் வசனும், அதே போல ஒரு 4 எழுத்திலிருந்து அந்த 4வது எழுத்து தஅனீஸுடைய தாவாகவோ இல்ல தஅனீஸின் மக்சூரான அலிஃபாகவோ மம்தூதான அலிஃபாகவோ அல்லது அலிஃப் நூன் ஜாயிதாவாக இருந்தாலோ அல்லது அஃஆல் வசனில் வந்தாலோ அப்பொழுது அந்த 4 எழுத்துக்கு ஃபுஐல் வசன் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல 4 எழுத்து அசலாக இருந்து 5வது எழுத்து 6வது எழுத்து தஅனீஸுடைய தாவாகவோ, அதே போல அலிஃப் ஹம்ஸா மம்தூதான அலிஃபோ அல்லது மக்சூரான அலிஃபோ அல்லது அலிஃப் நூன் ஜாயிதாகவோ வந்தாலோ அப்ப 4 எழுத்தின் ஃபுஐல் வசன் கொடுக்க வேண்டும் என்றும், அதே போல் கடைசியாக 2ஆம் எழுத்து எழுத்தாக இருந்தால் ஒரு அம்சாவை விட்டும் அலிஃபாக மாறியிருந்தால் அல்லது அந்த அம்சாவுடைய நிலைமை தெரியவில்லை என்றால் அப்பொழுது அலிஃபாக இருந்தால் அல்லது அந்த அதிகப்படியான அலிஃப் ஜாயிதாவான அலிஃபாக 2ஆம் எழுத்து இருந்தால் அப்பொழுது அதற்கு நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த அலிஃபை வாவாக மாற்ற வேண்டும் என்றும், இல்லத்தாக எழுத்து பொதுவாக இருந்தால் அதனுடைய அசலின் பக்கம் திருப்ப வேண்டும் என்றும் நான் தெளிவாக கடந்த பாடங்களில் கண்டு கொண்டிருக்கோம். நான் முன்னாடியே கூறியதை போல இந்த 3ஆம் பாகம் நம்மளுக்கு முன்னாலே போன அதே மாதிரி இது இருக்காது. காரணம், இங்க பாடங்களை மொத்தமாக நடத்திவிட்டு அந்த மொத்த பயிற்சிகளை பின்னாடி தருகிறார்கள். அதனால நாம் பாடத்தை முடித்து விட்டோம். ஒரு நீண்ட பயிற்சி தஸ்கீருக்காக நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதே போல் இதில் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்கள்? கேள்வி பதில்களும் நம்மளுக்கு கொடுக்கிறார்கள். அந்த கேள்விகள் பதில்களையும் பார்ப்போம், அதுக்கு பயிற்சிகள் பார்ப்போம். இன்னும் இதுல கூடுதல் தகவல்களாக நம்முடைய எடுத்துக்காட்டுகள், நிறைய எடுத்துக்காட்டுகளும் நமக்கு தருகிறார்கள். வாருங்கள், இது அனைத்தையும் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம்? காண்போம். இதை கண்டு முழுமையாக முழு பயனையும் அடைவோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் கடந்த பாடங்களில் சுஆல் ஜவாப் பார்த்தோம், நமூதஜ் பார்த்தோம். இப்பொழுது பயிற்சிகளை காண இருக்கின்றோம். வாருங்கள் காண்போமா? தம்ரீனாத்துன். இப்பொழுது தம்ரீனாத் பயிற்சிகளை காண இருக்கின்றோம். முதலாவது பயிற்சி பாருங்க. சர்வீரில் அஸ்மா அல் ஆத்தியத. பின்வரும் பெயர் சொல்களை என்னதாக்கு? தஸ்கீராக்கு. சரியா? தஸ்கீரோட அரபிலே படிக்கணும்னு சொன்னோம்ல, தஸ்கீராக்கு. இதோடைய அர்த்தம் பார்த்துருவோமா? பத்ருன், பத்ருன்னா முழு நிலவு. ஜஹருன் மலர். ஃபஹதுன் சிறுத்தை. ஹிர்ருன் பூனை. வலதுன் குழந்தை சிறுவன். கமருன் சந்திரன். அசதுன் சிங்கம். கிருதுன் குரங்கு. ரஃபுன் ரஃப்னா அந்த ராக்கை. தஸ்ஸுன் மிதிக்கப்பட்டது. தஸ்ஸுன் அப்படின்னா மிதித்தல். சரியா? இதோடைய அர்த்தங்கள் பார்த்தாச்சா? வாருங்கள் இப்பொழுது இதை பார்ப்போமா? பதில்களை இப்பொழுது காண்போம். இப்ப பாருங்க, முதல் பயிற்சியின் பதில் 1. ஃபர்ஸ்ட் பத்ருன் தானே,
முழு நிலவு. புதைருன்னா சிறிய முழு நிலவு. கமருன் என்னது? ஆஹ் சந்திரன். குமைருன் சிறிய சந்திரன். ஜஹருன் மலர். ஜுஹைருன் சிறிய மலர். அசதுன் சிங்கம். உசைதுன் சிறிய சிங்கம். ஃபஹதுன் ஃபஹதுன்னா சிறுத்தை. ஃபுஹைதுன்னா சிறிய சிறுத்தை. அதே போல இங்க இருக்கிற கிருதுன். கிருதுன் என்றால் குரங்கு. குறைதுன் என்பது சிறிய குரங்கு. ஹிர்ருன்னா பூனை. ஹுரைருன் சிறிய பூனை. ரஃபுன் ஆஹ் ராக்கை. ருஃபைஃபுன் சிறிய ராக்கை. வலதுன் குழந்தை. உலைதுன் சிறிய குழந்தை. தஸ்ஸுன் என்னது? மிதித்தல். துசைசுன் மிதி சிறிய மிதித்தல். சிறிய மிதி. அப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சாச்சு? அர்த்தம் பார்த்தாச்சா? ஃபுஐல் வசன் எல்லாம் மூணு எழுத்துல. மூணு எழுத்துனா ஃபுஐல் வசன்ல வரணும். அதான் எல்லாத்தையும் ஃபுஐல் வசன்ல நம்ம என்ன செஞ்சுட்டோம்? கொண்டு வந்துட்டோம். அப்ப முதல் பயிற்சி நம்மளுக்கு மூணு எழுத்துக்கு தஸ்கீர் எடுப்பதை பற்றி சொன்னார்கள். இப்ப இரண்டாம் பயிற்சி பாருங்க. இரண்டாம் பயிற்சியில என்ன கேட்கிறாங்க? இங்க இருக்கு. பயிற்சி 2, சகீரில் அஸ்மா அல் ஆத்தியத்தை பின்வரும் பெயர்ச்சொற்களை தஸ்கீராக்கு. இப்ப எல்லாம் 4 எழுத்துக்கு கேட்க போறாங்க. பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. மஸ்ஜிதுன் பள்ளிவாசல். மஸ்ரஹுன் மேடை. திர்ஹமுன் நாணயம், தங்க நாணயம். அதே போல புர்சுனுன் அதாவது சிங்கத்தின் நெகம். அதுக்கப்புறமா தொஹ்லுபுன் என்பது தொஹ்லுப் என்பது என்ன சொல்லலாம்? பாசி. அந்த தண்ணி மேல நிக்கும்னா பாசி. பச்சை கலர்ல அந்த பாசி. சரியா? அடுத்து பாருங்க. ஜந்தலுன். இப்ப ஜந்தலுன் என்பது பெரிய கல். அஃலலு சிறந்தவன். மிகச் சிறந்தவன். அடுத்தது கிமத்துருன். கிமத்துருன் புத்தகப்பை. ஜாஃபருன் ஆறு. அதுக்கப்புறமா மிர்ஜலுன் பாத்திரம். இது வந்து ஒரு சமையல் பாத்திரத்தை குறிக்கும். சரியா? அப்ப இதோடைய தஸ்கீர் பார்க்கணும். இப்ப 4 எழுத்துக்கு ஃபுஐல் வசன்ல தானே என்ன செய்யணும்? தஸ்கீர் செய்யணும். அந்த ஃபுஐல் வசன்ல வந்திருக்கு பாருங்க. மஸ்ஜிதுன் பள்ளிவாசல். முசைஜிதுன் சிறிய பள்ளிவாசல். ஜந்தலுன் இங்க இருக்கு பாருங்க. கிம்தருன். அப்ப கிம்தருன்னா புத்தகப்பை. ஹுமைத்திருன்னா சிறிய புத்தகப்பை. அதுக்கப்புறமா ஜந்தலுன் பெரிய பாறை. ஜுனைதிலுன் சிறிய பெரிய பாறை. சரியா? அப்ப அதுக்கப்புறமா பாருங்க, பெரிய பாறையில கொஞ்சம் சின்ன பெரிய பாறைக்கு ஜுனைதுனுன்பாங்க. சரியா? அதுக்கப்புறமா பாருங்க புருசுனுன். இது நான் சொன்னல சிங்க நெகம்னு. அப்ப புரைசினுன்னா சிறிய சின்ன நெகம், சிங்கத்தின் நெகம். அதுக்கப்புறம் மஸ்ரஹுன். இப்ப மஸ்ரஹுன் என்பதற்கு திரையரங்கம், மேடை என்று கூறுவார்கள். முசைரிஹுன்னா சிறிய மேடை. அதுமாதிரி ஜாஃபருன்னா ஆறு. ஜுஐஃபிருன்னா சிறிய ஆறு. அஃப்லருன்னா மிகச்சிறந்தவன். முஃபைதிலுன்னா மிகச்சிறிய சிறியவன். மிக சிறந்த சிறியவன். இதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம்? பாசி. பாசி என்று கூறணும் அல்லவா? துஹ்லுபுன். துஹைலிபுன்னா சிறிய பாசி. சரியா? அதுக்குமா பாருங்க. திர்ஹமுன்னா நாணயம். துரைஹிமுன்னா சில நாணயம். சரியா? அப்ப அதுக்கப்புறமா கடைசியா மிர்ஜலுன். மிர்ஜலுன் என்பது பாத்திரம். முறைஜில்னா சிறிய பாத்திரம். எல்லாத்துக்கும் அர்த்தம் பார்த்தாச்சா? அதே போல ஃபுஐல் வசன்ல கொண்டு வந்தோம். அதான பாடத்துல பார்த்தோம். முசைஜிதுன் ஃபுஐலுன். எல்லா ஃபுஐல் வசன்ல என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம கொண்டு வந்திருக்கோம். 4 எழுத்துக்கான பயிற்சிகளை இப்பொழுது நம்மளுக்கு வழங்கினார்கள். இப்பொழுது நம்ம அடுத்த பயிற்சியை காண்போமா? அடுத்து 3வது பயிற்சி. 3வது பயிற்சி ஹாத்தி முகப்பர் அல் அஸ்மா இல் ஆத்தியதி. பின்வரும் பெயர் சொல்களின் முகப்பரை கொண்டு வா. அப்ப எல்லாம் நமக்கு தஸ்கீர் கொடுத்துருக்காங்க. தஸ்கீர்ல இருந்து நம்ம சாதாரணமா அதை மாத்தணும்னா அது என்னது? முக்கப்பர். முக்கப்பர் நம்ம சாதாரணமா சொன்னோம்ல. தஸ்கீரை இந்த சிறுமையை கவனிச்சு அது என்னது? முக்கப்பர். பெருமை பெருசை இதை விட அது பெருசு என்பதை கவனிச்சு அந்த வார்த்தைகளுக்கு முக்கப்பர் என்பார்கள். இப்ப இங்க ஃபுல்லா முசகரை கொடுத்துள்ளார்கள். தஸ்கீராக்கப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யணும்? தக்பீராக்கப்பட்ட வார்த்தைகளாக நம்ம மாத்தணும். அதுதான் நம்ம கொடுத்திருக்க என்னது பயிற்சி. சரியா? இப்ப அப்ப இங்க படிப்போமா? அப்ப இதனுடைய அர்த்தமும் கீழே பார்த்துருவோம். நம்ம அங்கேயும் தான் அர்த்தம் சொல்றோம். அதனால இதனுடைய அர்த்தங்களையும் நம்ம கீழே என்ன செஞ்சிருவோம்? சேர்த்து பார்த்து விடுவோம். இப்ப பயிற்சி 3உடைய அர்த்தம் பாருங்க. ஆஹ் சுதைதுன் சிறிய அடைத்தல். சத்துன்னா அடைத்தல். சரியா? அதுக்கப்புறமா ஆஹ் குவைகிபுன்
அப்படின்னா சிறிய நட்சத்திரம். கௌகபுன்னா நட்சத்திரம். அதே போல ஃபுனைதிகுன், சரியா, அகல், சிறிய அகல். சந்தகுன்னா அகல். அதே போல புரைகியுன் அப்படின்னா சிறிய முத்திரை, அதாவது முகத்திரை, சிறிய முகத்திரை. புர்கான்னா முகத்திரை. சரியா. அதுக்கப்புறம் பாருங்க, நுசைருன், ப நஸ்ருன். இப்ப நுசைருன்னா என்ன, நஸ்ருன்னா என்ன? நுசைர் என்றால் சிறிய கழுகு, நசருன்னா கழுகு, உனைசிறுன் என்றால் சிறிய உறுப்பினர், உன்சுருன்னா உறுப்பினர், குமைமுன்னா அந்த கைப்பகுதியின் கடைசி பகுதி, சிறிய கடைசி சிறு பகுதி, கும்முன்னா அந்த கைப்பகுதியின் கடைசி பகுதின்னு அர்த்தம். சரியா. அடுத்து குரைஷுன் என்பது சிறிய சூறா, திருசுன் என்பது சூறா மீன். சரியா. ருஜெயிலுன் என்பது சிறிய கால், ரிஜலுன் என்பது கால், நுசைருன் என்பது சிறிய உதவி, நஸ்ருன் என்பது உதவி. அப்ப இன்னது எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு ஃபுஐல் வசன்ல கொடுத்தாங்க. அந்த ஃபுஐல் வசன்னா அது 3 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். ஃபுஐல் வசன்னா அது 4 எழுத்து சார்ந்ததா இருக்கும்ல. அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதற்கான தஸ்கீரை, தஸ்கீருடைய முகப்பருடைய வார்த்தைகள், பேச்சொல்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பயிற்சி பார்க்க போறோம், 4வது பயிற்சியை நாம் காண இருக்கின்றோம். இப்ப 4வது பயிற்சியில என்ன சொல்றாங்க, பயிற்சி 4, பையின் குல்லமா யும்கினு அன் யகூன முகப்பரன் லிகுல்லி இஸ்மின் மினல் அஸ்மாஇல் ஆத்தியதி. சரியா. இப்ப பின்வரும் பேச்சொற்களில் இருந்து ஒவ்வொரு பேச்சொற்கும் முகப்பராக ஆகுவது சாத்தியமாகுமே, அத்தகைய ஒவ்வொன்றையும் விளக்கு. இப்ப பின்னாடி நம்மளுக்கு ஹுசைன், ஹுமைன் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இஸ்மு கொடுத்திருக்காங்களா, இந்த ஒவ்வொரு இஸ்முக்கும் முகப்பராக ஆகுவது சாத்தியமாகுமே, அந்த ஒவ்வொன்றையும் விளக்கு. எதெல்லாம் முகப்பராக ஆகுவதற்கு சாத்தியமாகுமோ அந்த ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும், நம்ம விளக்கணும். வாருங்கள், இதனுடைய அர்த்தத்தையும் நம்ம கீழே பார்த்துருவோம், இதோடைய விளக்கத்தையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், கீழே பார்த்துருவோமா. வாருங்கள். இப்ப பயிற்சி 4 பதில் இந்த இருக்கு. ஹுசைன். இப்ப இங்க பாருங்க, ஹுசைன், ஹுசைனுன் என்பது எதுல இருந்துலாம் வரலாம், ஹசனுன் என்பதிலிருந்து வரலாம், ஹுஸ்னுன் என்பதிலிருந்து. சாத்தியமான முக்கப்பர் எல்லாம் சொல்லலாம்னாங்களா, இங்க 2 சாத்தியம். ஹசனுன் என்பதற்கும் ஹுசைன் சொல்லலாம், ஹுஸ்னுன் என்பதற்கும் ஹுசைன் என்பது சொல்லலாம். இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், அழகு அழகு. அப்ப ஹுசைன் என்பதோடைய அர்த்தம் சிறிய அழகுன்னு அர்த்தம். இப்ப ஹுமைலுன் எதுல இருந்து சொல்லலாம்னா 3, ஹமலுன், ஹிம்லுன், ஹம்லுன். இது 3த்துல இருக்கும். இந்த 3 முக்கப்பருக்கும் தஸ்கீர் ஒண்ணுதான், ஹுமைலுன் என்று சொல்லலாம். சரியா. அப்ப இது ஆனால் அர்த்தம் இதிலே வேறுபடுகிறது. ஹமலுன் என்றால் ஆட்டுக்குட்டி, ஹிம்லுன் என்றால் சுமை, ஹம்லுன் என்றால் கருப்பம். அப்ப சிறிய ஆட்டுக்குட்டின்னு வரும் ஹமலுன்ல இருந்து வந்துச்சுன்னா, ஹெம்லுன்ல இருந்து வந்துச்சுன்னா சிறிய சுமைன்னு வரும், ஹம்லுன்ல இருந்து வந்துச்சுன்னா சிறிய கருப்பம் அப்படின்னு வரும். அப்ப உலைமுன் என்றால் சிறிய அடையாளம். இதுக்கு சாத்தியமான முக்கப்பர் 2, அலமுன் இல்முன். இப்ப அலம்னா அடையாளம், அதுல இருந்து வந்துச்சுன்னா என்னது, சிறிய அடையாளம். இல்முல இருந்து வந்துச்சுன்னா, இல்முனா கல்வி, அப்ப உலைமுன்னா சிறிய கல்வின்னு வரும். இப்ப புரைதுன் என்பது இதுவும் 2, இது முக்கப்பர் 2, பருதுன் பரதுன். இப்ப பருதுன்னா குளிர், அதுல இருந்து புரைது எடுத்தால் சிறிய குளிர். பரதுன்னா பனிக்கட்டி, அப்ப புரைதுன் வச்சா என்னது, சிறிய பனிக்கட்டின்னு வரும். அப்ப உமைருன் என்பது 3, உமருன், உம்ருன், அம்ருன். 3த்துக்கும் ஒரே வகை தஸ்கீர் தான் உமைருன். இப்ப உமர் என்று அதுல இருந்து வந்தா சின்ன உமர், உமர் என்பது பெயர். அதே உம்ருன்னா வயது, இதுல இருந்து எடுத்தா சிறிய வயதுன்னு அர்த்தம், உமைருன் என்பதற்கு அர்த்தம். அம்ருன் என்பதற்கு தஸ்கீரும் உமைருன் தான் வரும். இப்ப அம்ர் என்பது ஒரு பெயர் ஆகும். அப்ப சிறிய சிறிய அம்ருன்னு அர்த்தம். அடுத்து முகைரிமுன், இது 3த்துல இருந்து வரும். முக்ரமுன், முக்ரிமுன், மக்ரமுன், இது 3த்துக்கும் அதே தான் வரும். சரியா. அப்ப முக்ரமுன்னா கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர், அப்ப முகைரிமுன்னா கண்ணியப்படுத்தப்படக்கூடிய சிறுவர். இப்ப முக்ரிமுன்னா சங்கை செய்யக்கூடியவர், கண்ணியம் செய்யக்கூடியவர். முகைரிமுன்னா சங்கை செய்யக்கூடிய சிறுவர். மக்ரமுன் அப்படின்னா சங்கை செய்தல். சரியா. அப்படின்னு கண்ணியம் அப்படின்னு மஸ்தரை மீமியா. சரியா. அப்ப மக்ரமுன் கண்ணியம், முகைரிமுன்னா சிறிய கண்ணியம் அர்த்தம். சரியா. இப்ப இப்படிதான் என்ன செய்யணும், நம்ம இதற்கான தஸ்வீரை நாம் எடுக்க வேண்டும். வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை காண்போமா.
பயிற்சி 5 கவனிங்கள். ஜினில் கலிமாத்தில் ஆத்தியத்த பின்வரும் வார்த்தைகளை வசுனாக்கு வசுனன் தஸ்கீரியன் மர்ரத்தன் ஒரு முறை தஸ்கீரான வசுனாக்கு வசுனன் சர்ஃபியன் உஹ்ரா மற்றொரு முறை சர்ஃபியான உஹ்ரான மற்றொரு முறை சர்ஃபியான வசுனாக்கு. இப்போ ஒரு தடவை இது ஒரு முறை தஸ்கீரான வசுனாக்கணும், ரெண்டாவது முறை சர்ஃபியான வசனாக்கணும். கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே இந்த வார்த்தை. இப்ப சர்ஃபியான எந்த வசன்ல வந்திருக்கு? ஃபுஐல் வசனா இல்ல ஃபுஐல் வசனான்னு அந்த வசனா சர்ஃபியான வசனையும் நம்ம சொல்லணும். மற்றொரு மற்றொரு முறை இன்னொரு முறை என்னது தஸ்கீரான வசனு, இதோடைய தஸ்கீருடைய வசனம் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். ரெண்டு வசனையும் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். வாருங்கள் அதனுடைய அர்த்தங்களையும் நம்ம என்ன செய்வோம் கீழே பார்த்துருவோமா. அந்த இரண்டு வசன்களையும் நம்ம கூறினாலே இந்த பயிற்சி முடிவடைந்து விடும். வாருங்கள் ஃபர்ஸ்ட் உஹைமிதுன். அப்ப உஹைமிதுன் என்பது சிரியா அஹ்மதுன்னு அர்த்தம். சரியா, இது பெயர். அப்ப உஹைமிதுனா சிரியா அஹ்மது. அப்ப வசனு தஸ்கீரி, தஸ்கீருடைய வசன் என்ன? ஃபுஐஇல். உஹைமிதுன் ஃபுஐஇலுன். சரியா. இப்ப வசனு சர்ஃபி, இப்ப வசனு சர்ஃபினா வா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமாவை தவிர மற்ற சாயிதாவை, அதாவது ஹா மீம் தால் தான் அசலு. அப்ப அந்த அசல் ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா சொல்லிட்டு மிச்ச ஜாயிதாவை அப்படியே சொல்லணும். சரியா. இப்ப பாருங்க உஃபைஇலுன். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபா கலிமா ஹம்து, ஹம்து தானே அசலு. அப்ப அந்த ஹம்து அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் என்னது இந்த வசன். சரி, அதனால்தான் அந்த ஹம்து ஹா ஃபா கலிமா மீம் ஐன் கலிமா தால் லாம் கலிமா மிச்சம் எல்லாம் ஜாயிதா. இந்த யாவும் ஜாயிதா அம்சாவும் ஜாயிதா. அதனால்தான் வசனே சர்ஃபின் படி உஃபைலுன் வரணும். சரியா. அடுத்து பாருங்க. ஆஹ் அடுத்து உஷைஷுன். அப்ப உஷைஷுன் என்றால் சிறிய கூடு, அது ஃபுஐலுன் வசனு. சரியா. ஃபுஐலுன் வசனு இந்த ஐன் ஃபா கலிமா ஷீன், அதே போல ஷீன் ஐன் கலிமா, இந்த ஷீன் வந்து லாம் கலிமா, இந்த யா வந்து ஜாயிதா. அப்ப ஃபுஐலுன் வசனு தஸ்கீருடைய வசன் நம்ம ரெண்டு தான் படிச்சிருக்கோம். ஃபுஐலு ஃபுஐஇலு அந்த வசன் மட்டும்தான் இதுக்குள்ள வரணும். சரியா. இந்த அதான் தஸ்கீருடைய வசனை இங்க கொண்டு வரணும். அதே போல சர்ஃபுடைய வசன் என்றால் ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கவனித்து மற்ற ஜாயிதாவை அப்படியே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றது தான் இந்த சைடு கொண்டு வரணும். அப்ப உஷைஷுன் என்பது ஃபுஐலுன் வசன் தான். சரியா. ஏன்னா ஃபா கலிமா ஐன் கலிமா ஷீன் லாம் கலிமா ஜாயிதா ஒன்னே ஒன்று மட்டும்தான், யா மட்டும்தான். சரியா, அதே மாதிரி கொண்டு வந்துட்டோம். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அடுத்து பாருங்க முஹைசீனுன். முஹைசீனுன் என்பது ஆஹ் சிறிய முஹ்சின் அப்படின்னு அர்த்தம். உபகாரம் செய்யக்கூடியவர். முஹைசின்னா சிறிய உபகாரம் செய்யக்கூடியவர். அப்ப இதுல ரெண்டு வசனு ஃபுஐல் வசனா ஃபுஐல் வசனா, இது ஃபுஐல் வசன், முஹைசின் ஃபுஐல். அப்ப ஃபுஐலுன் தஸ்கீர் வசன்ல இது ஃபுஐல் வசன். இப்ப நம்ம அந்த வசன்ல எடுக்கும் பொழுது சர்ஃபுடைய வசன் எடுக்கும் பொழுது அசலை விட்டுட்டு ஜாயிதாவை அப்படியே கொண்டு வரணும். அப்ப ஹா ஹுசன் ஹசன் அதுல இருந்து வந்ததுதான் என்னது ரெண்டுமே சொல்லலாம். ஹசன் ஹுசன் என்று இரண்டுமே சொல்லலாம். அதை தவிர்த்து மிச்சம் எல்லாம் ஜாயிதா. ஹா ஃபா கலிமா சீன் ஐன் கலிமா நூன் லாம் கலிமா மிச்ச ஜாயிதா அப்படியே கொண்டு வரணும். அப்ப முஃபைஇலுன். பாருங்க முஃபைஇலுன் அதான் என்ன சர்ஃப். சரி, ஏன்னா அசல சொல்லிட்டு ஜாயிதா அப்படியே கொண்டு வரணும். யா ஜாயிதா அப்படியே கொண்டு வரணும். மீம் ஜாயிதா அந்த மீமி அப்படியே கொண்டு வரணும். சரியா. மிச்சம் மூணு அசலே அப்படியே கொண்டு வரணும். அடுத்த உஜைமிலுன்னா என்னது? சிறிய அழகு. சரியா. இப்ப அஜ்மானா அழகானவன், மிக அழகானவன். உஜைமிலுன்னா சிறிய மிக அழகானவன். சரியா. அப்ப உஜைமிலுன்ல பாருங்க. அப்ப இது ஃபுஐலுன் வசன்ல தான் கொண்டு வந்திருக்கோம். உஜைமிலுன் ஃபுஐலுன் தஸ்கீர்ல ரெண்டே ரெண்டே வசன் தான். ஃபுஐலு ஃபுஐலு அது வேற எதுவுமே வராது. சரியா. இப்ப இது ஃபுஐலுன் வசன் தான். இப்ப இதுல சர்ஃபியான தஸ்கீர் எடுக்கும் போது நம்ம சொன்னோம்ல ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு ஃபா கலிமா என்னது? ஜீம். ஐன் கலிமா மீம். லாம் கலிமா லாம் தான். இப்ப இது ஜாயிதாவை அப்படியே கொண்டு வரணும், ஹம்சாவையும் யாவையும். சரியா. அப்ப உஃபைஇலுன் உஃபைஇலுன். சரியா. அத்த குலையிமுன். அப்ப கலமுன் குலைமுன். சரி, அப்ப குலைமுன் சிறிய பேனான்னு அர்த்தம். அதுக்கு ஃபுஐலுன். அப்ப ஃபுஐலுன் குலைமுன் தஸ்கீர் வசன் சொல்லிட்டாச்சா. இப்ப சர்ஃப் வசனும் அதே தான் வரும், ஃபுஐல் வசனும் மாறாது. ஆனா ஃபுஐலுன் ஜாயிதா ஒன்னே ஒண்ணுதான், யா மட்டும் தான் ஜாயிதா. அந்த யாவை அப்படியே சொல்லிட்டோம். சரியா. ஃபுஐலுன் தஸ்கீர்ல ரெண்டுல ஒண்ணு ஃபுஐல் வசனு. அதே போல
சர்ஃபியான வசன்லயும் ஃபுஐலுன் தான். யா மட்டும் தான் சாயுது, அந்த யாவை அப்படியே கொண்டு வந்துட்டோம். அடுத்து பாருங்க, ஜுவைஹிருன் சிறிய ரத்தினம். அப்ப ஃபுஐலுன், ஜுவைஹிருன் ஃபுஐலுன். சரியா? அப்ப இதுல அசல் என்னன்னா ஜௌஹர். ஜௌஹர்ல இருந்து வந்ததுதான் ஜுவைஹிர். இப்ப ஜீம், வாவ், ஹா, ரா நாலுமே அசல். ஜீம், வாவ், ஹா, ரா. இந்த யா தான் என்னது? ஜாயிதா. அதனால தான் பாருங்க, கொண்டு வரும்போது ஃபுவைலுன் சர்ஃபியான வசன்ல என்ன செஞ்சிருக்காங்க? ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. அதே போல வாவ் அசல் என்பதனால் வாவ் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஜுவைஹிருன் ஃபுவைஇலுன். சரியா? அப்ப இது சர்ஃபியான வசன். அப்ப முஃபைதிஉன். இப்ப முஃபைதிஉன் என்பதில் சிறிய ஆஹ், தவளை, சிறிய தவளைன்னு அர்த்தம். அப்ப இதுல அசல் நாலு வார்த்தை லிஃப்தா தானே. லாது, ஃபா, தால், ஐன் நாலுமே அசல். ஃபர்ஸ்ட் தஸ்கீருடைய வசன் மிகவும் இலசுதான். ஃபுஐஇல், லுஃபைதி. இப்ப ஃபுஐஇல். அதே போல நாலுக்கு ஃபஅலல வசன் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் சர்ஃபுல. இப்ப ஃபா, ஐன், லாம், லாம். இந்த யா வந்து அதிகப்படியானது. சரியா? இது ஃபா, இது ஐன், இது லாம், இது லாம். அப்ப எப்படி சொல்லணும்? ஃபுஐலிலுன், ஃபுஐலிலுன். இப்ப சர்ஃபில் கவனிக்கும் பொழுது நம்ம மூணு எழுத்துக்கு ஃபா, ஐன், லாம் மூணு யூஸ் பண்ணுவோம். அதுவே நாலு எழுத்துக்கு ஃபுஐலிலுன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபா, ஐன், அதுக்கப்புறம் லாம், லாம் யூஸ் பண்ணுவோம். சரி, தஹ்ரஜுக்கு ஃபஅலலன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி தான் இங்க செஞ்சிருக்காங்க. சர்ஃபியான வசன் கண்டுபிடிக்கும் பொழுது லுஃபைதிஉன் ஃபுஐலிலுன். இது சர்ஃபியான வசன். சரியா? குலைபுன் சிறிய நாய். அப்ப கல்புன். அப்ப காஃபு, லாமு, பாதா அசலு, யா ஜாயிதா. இப்ப ஃபுஐலுன் தஸ்கீர்ல எந்த வசனு? ஃபுஐல் வசனு. அதே போல சர்ஃபியான வசனும் ஃபுஐலுன் வசன் தான். யா மட்டும் தான் சாயுதா, அந்த யா அப்படியே சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? முஃபைரிபுன் சிறிய பாடகர்னு அர்த்தம். சரியா? இப்ப ஃபுஐலுன் என்பது என்னது? இதோடைய அஹ், ரெண்டு தஸ்கீர்ல ரெண்டு சீகா தான். ஃபுஐலு, ஃபுஐலு. இது ஃபுஐல் வசன். அப்ப இதுல சர்ஃபியான வசன்ல நம்மளுக்கு அசல் என்னன்னு தெரியணும். பா, ரா, பா தான் அசல். இந்த யாவும் மீமும் அதிகமடியானது. அதனால என்ன சொல்லணும்? முஃபைலுன். அந்த ஃபா, ஐன், லாம் கலிமா மட்டும்தான் மாத்தணும். ஜாயிதா அப்படியே கொண்டு வரணும். சரியா? அடுத்து பாருங்க, ஜுயைனிபுன். அப்படின்னா சிறிய ஜைனபுன் அர்த்தம். சரியா? அப்ப ஜுயைன் ஜு அப்ப ஜுயைனிபுன் அப்படின்னா சிறிய ஜைனப், இது பெயர். சரியா? அப்ப ஃபுஐலுன் ஜுயைனிபு. சரியா? அப்ப இதுக்கு எப்படி கொண்டு வரணும்? அப்ப ஜைனப் என்பதில் ஜா, யா, நூன், பா அசல். இந்த யா இருக்குல்ல, இந்த மூணாவது எழுத்தா இருக்கக்கூடிய இந்த யா இதற்கு வசனுக்காக வந்துள்ளது. சரியா? மித்த நாளும் அசல். அதனால அப்படியே கொண்டு வரணும். ஃபுயைஇலு. இந்த யா என்பது அசல். அதனால அப்படியே கொண்டு வரணும். இந்த ஜுவைஹிருக்கு சொன்னோம்ல, ஃபுவைஇல்னு வாவ் அசல்னால அப்படியே கொண்டு வந்தோம்ல. அதனால இங்க யா அசல், அதனால யாவை அப்படியே கொண்டு வந்து ஃபுயைஇலுன்னு சொல்லணும். சரியா? அப்ப ஜுயைனிபுன். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஐந்தாவது பயிற்சி முடிந்து விட்டது. வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். வாஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் இந்த பயிற்சிகள் இன்னும் 16 பயிற்சிகள் கிட்ட நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். இந்த அனைத்து பயிற்சிகளையும் முழுமையாக கண்டு இதில் நாம் முழு பலனையும் அடைவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. வாஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.